இயேசு கிறிஸ்து, நான் சொல்றது நம்ம தெய்வமாக வணங்குற அந்த இயேசு, நம்ம ஆராதிக்கிற இயேசு, நம்மளுக்கு உதவி செய்கிற, அற்புதம் செய்கிற, அதிசயம் செய்கிற இயேசுவை நம்ம அப்பா, நம்முடைய பிதா பார்க்கிற அதே வண்ணமாக உங்களை பார்க்கிறார். டிஃபரன்ஸே கிடையாது. ஒண்ணும் இல்ல, அவர் மூத்த சகோதரன், நான் இளைய சகோதரன், அவ்வளவுதான். அவர் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கிறாரு, அடுத்து நம்ம எல்லாரும் ரெண்டாவதா பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு பரலோகம் பார்க்கும் போது என்ன இந்த பூமியில கிறிஸ்துவாகவே பார்க்கிற 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அந்த ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா பிறக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்ட்டு. நம்ம அப்பா அம்மா நம்மளை இந்த பூமியில கொண்டு வந்திருக்காங்க, அப்பா அம்மா மூலம் பிறந்திருக்கோம் நம்ம. இப்போ அது முத பிறப்பு, அதான் பிறகுறோம். அது இல்லாம யாருமே வர முடியாது. யாரும் பரலோகத்துல இருந்து பொத்துலாம் வர்றது கிடையாது. எல்லாருமே இந்த பூமிக்குள்ள என்டர் ஆகணும்னா, இயேசுவே பூமிக்குள்ள என்டர் ஆகணும்னா ஒரு பெண்ணுடைய உதவி தேவைப்பட்டது. நான் பிசிக்கல் பாடி இருக்கணும், சரீரம் இருக்கணும். பிசாசுக்கு பாடி கிடையாது, வெறும் ஆவி. கடவுளே இந்த பூமிக்குள்ள மனிதனுக்கு கூட இருக்கணும் அப்படின்னா திடீர்னு மேல இருந்து சடுன்னு இறங்கி இந்தா வந்துட்டேன் அப்படின்லாம் வரல. அந்த பிசிக்கல் பாடி, ஏன்னா அந்த பிசிக்கல் பாடி, அந்த அந்த இயற்கையான அந்த சரீரத்துக்கு தான் இந்த பூமியின் மேல ஆளுகை இருக்குது. நம்ம ஆவிதான் முக்கியம்னு சொல்றோம், அது கரெக்டு தான். ஆவிதான் மாஸ்டரு. நீங்க வெறும் பாடி, ஆவிதான் நிஜமாள், அதெல்லாம் நம்ம சொல்லதான் செய்யறோம். ஆனா அப்படி சொல்றதுனால இந்த சரீரம் வேஸ்ட், ஒன்றும் இல்லைன்ற மாதிரி நீங்க நினைச்சுக்கவே கூடாது. அது சில மதங்கள்ல பூதிக்கிறாங்க அந்த மாதிரி. அதாவது என்னன்னா, இந்த சரீரம் தாங்க மோசம், ரொம்ப மோசமானது, இதை பட்டினி போட்டு இதை அடிச்சுக்கு வர செய்வாங்க. இந்த சரீரத்தை அடிச்சு அதை கீழ்ப்படுத்தி இந்த சரீரம் தான் பிரச்சனையே அப்படின்றாங்க. ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். ஆதியாகமம் 1 போய் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் வாயினால ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்குறார். பறவைகள் வரட்டும், மீன் வரட்டும், மலை, பெரிய மலை, என்ன மாதிரி மலை இருக்கு, மலை, பெரிய பெரிய மரங்கள், பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்குது. யானையெல்லாம் எவ்வளோ பெருசா இருக்குது, அவ்வளோ பெரிய மிருகங்களே. அப்புறம் புழுவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்குது. இவ்வளோவதையும் படைத்தது தேவனுடைய வார்த்தை. ஆனா மனுஷனை உண்டாக்கும் போது இந்த சரீரம் ஒன்றும் பெருசு இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆவிக்குரியது தான் முக்கியம்னு. இந்த சரீரத்தை உண்டாக்குனது எப்படி தெரியுமா? ஆண்டவர் நம்ம அப்பா, அவர் கைய வச்சு மண்ணை எடுத்து மண்ணுனால ஒரு ஷேப்பெல்லாம் அப்படியே அழகா உண்டாக்கி வடிவம் வச்சு, தோள்பட்டை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் உண்டாக்குனா? நம்ம அப்பா. அவர் ஒன்ன உருவாக்குறார், நம்மளை உண்டாக்கி அப்படி இப்படியே எல்லாம் பண்ணி கடைசியில அவருடைய சுவாசத்தை என்ன பண்றாரு? உள்ள ஊதுறார். ஜீவ ஆத்மா வாக்க ஜீவனை தராரு, அதான் ஆவி ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சரீரம் எப்படி படைக்கப்பட்டிருது? ஹேண்ட் பிரிண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆஃப் அவர் ஃபாதர். நம்ம அப்பாவுடைய ரேகை நம்ம சரீரத்துல இருக்குது. அதனால இந்த சரீரம் கூட வேஸ்ட்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மரிக்கும் போது அப்படியே அவ்வளவுதான் போச்சு, சாம்பலா போச்சு, மண்ணா போச்சு, அவ்வளவுதான், ஒண்ணு இல்லைன்றது கிடையாது. அதை கூட அவருடைய வருகையில முதலாவது அதை எந்திரிக்க வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் உண்டாக்குனது அது. அதனால நீங்க இந்த சரீரம்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரியதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்னு விட்டுறாரு. ஆவிக்குரியது முக்கியம், அதே மாதிரி சரீரமும் முக்கியம். கண்ணு, மூக்கு, வாய், இதெல்லாம் யார் படைச்சா? நம்ம அப்பா படைச்சிருக்கிறாரு. அதனால அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம இந்த சரீரம் ஃபுல்லாவே வேஸ்ட்ன்றது கிடையாது, அதை அடக்கி ஆளணும். நம்ம அது இஷ்டத்துக்கு எதையாவது பார்க்குது, எங்கேயாவது போகுது, 6 இட்லி சாப்பிடணும்னு தோணுது அதுக்கு. ஆனா 3 இட்லியோட டாப் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்ம அதுக்கு நிறைய பண்ண வேண்டியது, இது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். யார் கண்ட்ரோல் பண்றா?
அதான் ஆவி கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ சரீரம் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அது ஃபர்ஸ்ட் பிறப்பு. இந்த சரீரத்தோட நம்ம வந்திருக்கோம். சரி, இப்போ இரண்டாவது ஒரு பிறப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பிறப்புல எல்லாரும் பிறந்த இந்த பூமிக்குள்ள அப்படி வந்த உடனே பாவி தான். அவன் கரெக்ட் பண்ணட்டும், அவன் தப்பா பண்ணட்டும், அவன் நல்லா பண்ணட்டும், இல்ல தப்பே பண்ணாம இருக்கட்டும். சிலர்லாம் ஒண்ணுமே தப்பே பண்ணவங்களா இருப்பாங்க. நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட தீமை யோசிச்சிருக்க மாட்டாங்க, தீமை செஞ்சிருக்க மாட்டாங்க, பொய் பேசியிருக்க மாட்டாங்க, தீமே அதுமே செய்வாங்க. நல்லது மாத்திரமே பேசுவார்கள், நல்லது மாத்திரமே செய்வார்கள். ரொம்ப தூய்மையானவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க கூட பாவிதான். இன்னொரு பக்கம் 1 நம்பர் அக்யூஸ்ட். எல்லா தப்பு பட்டான், மோசமானவன், ஊர்ல இருக்கிற எல்லா கெடுதலும் பண்றான், அவனும் பாவிதான். ஆண்டவருடைய பார்வையில யாரு பாவி? எல்லாருமே பாவி. அப்ப அதுக்குதான் 1 பேதுரு 1:23 போட்டிருக்கு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. இதெல்லாம் அழிஞ்சு போகிறது இந்த சரீரம். ஆனா என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே எப்பயுமே இருக்கிறது, அழிக்கவே பட முடியாது, உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. ஆனா ஒரு வித்து, அதுதான் தேவ வசனம். அந்த வித்து தான் உங்க மேல வந்துச்சு. அந்த வித்துனாலதான் நீங்க மறுபடி பிறந்துட்டீங்க. இப்போ நீங்க எல்லாம் யாரு? born again, மறுபடி பிறந்திருக்கிறீங்க. இப்ப அதனால அப்பா அம்மா நம்மளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கல, அப்பா அம்மா நம்மளை படிக்க வைக்கல, அப்பா அம்மா நம்மளுக்கு எதுவும் செய்யல, அந்த ஊரு இந்த ஊரு, அந்த பள்ளி அந்த கல்லூரிக்கு போகல, இந்த சொசைட்டில நம்ம அப்படி இப்படி, இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம கவலையே பட வேண்டாம். ஏன் தெரியுமா? உளுந்த வித்து என்ன வித்து? தேவ வித்து. நம்ம மேல விழுந்திருக்கிற வித்து யார் வித்து? நம்ம உலகத்தை படைத்த, சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம் நம்ம அப்பா, அவருடைய வித்திய மேல விழுந்ததுனால இப்ப நான் என்ன ஆயிட்டேன்? ஹை கிளாஸ் ஆயிட்டேன். ஒருவேளை லோ கிளாஸா இருந்திருக்கலாம் நான் பிறக்கும் போது, பரவாயில்ல. இந்த உலகத்துல சிலர் லோ கிளாஸ்ல பிறக்கிறாங்க, அவனே வேரியேஷன் போட்டு வச்சிருக்கிறான்ல, நீ இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு நீ போட்டுக்கோ. ஆனா என்னைக்கு தேவ வித்தியா மேல விழுந்துச்சோ அன்னைக்கே நான் ஹை கிளாஸ் தான். அது காட் கிளாஸ். தேவ ரகமாக இந்த பூமியிலே நான் வாசம் செய்கிறேன். இதை தான் நம்ம யோசிக்கணும். ஆனா திரும்ப திரும்ப என்ன பண்ணும், இந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கு அவங்களாம் கிளாஸ் பேசுற, நீ என்ன படிச்சிருக்க? நான் வெறும் 10வது தான் படிச்சிருக்கேன். அப்ப அப்படி போ. நீ 10வது கூட படிக்கல, அப்ப நீ இப்படி போ. நீ டிகிரி படிச்சிட, அப்படி போ. நீ 3 டிகிரி படிச்சிட, ஐயோ அப்படி போ. டாக்டரா, அப்போ எல்லாரும் எந்திரிச்சு சல்யூட் அடிப்பாங்க. நீ என்ன படிச்சிருக்க? நான் படிக்கவே இல்லை, அப்போ ஓரமா போ. இதெல்லாம் போட்டுருக்காங்க. படிக்கணும், எல்லாருமே நல்லா படிக்கணும். ஆனா என்ன பண்றது? படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனா உலகத்துல அப்புறம் என்ன பண்றான்? பாக்குறான், வீடு எவ்வளோ, 1 ஃப்ளோர் தான் இருக்கு உன் வீடு, அப்ப எப்படி போ? 3 மாடி, அப்பா நான் கட்டிருக்கேன். ஆமா 7 மாடி கட்டிட்டான் அதுக்குள்ள. அப்பா 7 மாடி கட்டிருக்கான். நீ எத்தனை கார் வச்சுக்க? 1 கார். ஆமா 4 கார் வச்சிருக்கான். ஆமா அப்போ அப்படி போ. அவனுக்கு ஒரு மரியாதை, இவனுக்கு ஒரு மரியாதை. இதெல்லாம் இந்த உலகத்துலதான். மேல ஆண்டவர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு பாருங்க, அவர் இதெல்லாம் பாக்குறதே கிடையாது. நீ வீடு வச்சிருக்கிறது, கார் வச்சிருக்கிறது, இதெல்லாம் பாக்குறது இல்ல. அவர் பாக்குறது என்ன தெரியுமா? உன் மேல என்ன வித்து இருக்குது, உன்னை என்ன, எதுனால நீ பிறந்திருக்கிற, நீ பூமியில பிறந்திருக்கிற, அவ்வளவுதான். பிறந்திருக்க, அவனுக்கும் கிரேஸ் இருக்குதான். அவனையும் ஆதாம் அந்த சந்ததியில தான் வந்திருக்க. அவனுக்கும் மழை பெய்யுது, நம்மளுக்கும் மழை பெய்யுது இல்ல. மறுபடி பிறந்தவனுக்கும் மழை பெய்யுது, மறுபடி பிறக்காதவனுக்கும் மழை பெய்யுது. உங்களுக்கு மட்டும் தான் மழை பெய்யுதா? இல்ல, எல்லாருக்குமே மழை பெய்யுது. நீங்க அரிசி போட்டு பருப்பு போட்டு விதைச்சாலும் அதுவும் வரும், அவங்க போட்டாலும் வரும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா தேவனுடைய பார்வையில ஸ்பெஷலா இருக்கிறது யாரு தெரியுமா? மறுபடி பிறந்தவர்கள். ஏன் மறுபடி பிறந்தவர்கள்? இங்க போட்டிருக்கிறது, என்றென்றைக்கும் நிற்கதும் அழிக்கவே படாத ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். இந்த வசனம் கூறப்படுகிறது. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அன்னைக்கே நம்ம என்ன பண்றோம்? மறுபிறப்பு அடைகிறோம், ஸ்பெஷலா ஆயிட்டோம். தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாரும் ஸ்பெஷல். இங்க வந்துக்கிற ஒருத்தர் விடாம, நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, நீங்க கலர் கம்மியோ கலர் கூடையோ, நெட்டையோ குட்டையோ, ஒல்லியோ குண்டோ, யாரா வேணா இருங்க, நீங்க எப்படி வேணா இருங்க, எந்த சூழ்நிலை வேணா இருங்க, உலகம் உங்களை ஒரு மாதிரி பேசலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்க மிகவும் அருமையானவர்கள். ஆமா ஆமா, வீட்டுல கூட ஒரு 3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுல ஒரு பிள்ளை, என்ன நீ இது படிப்பேறாது சார், அது நல்லா படிக்கும் அப்படின்னுவாங்கல்ல, எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்க.
எல்லாரும் முன்னாடி எத்தனை வாட்டி சொல்லுவாங்க? எப்பெல்லாம் சொந்தக்காரங்களோ அவன் நல்லா படிச்சிடும், அவன் நல்லா படிக்கிறான், நல்லா படிச்சிடும், சூப்பர் ஆயிடுவான், மேலே போயிடுவான். இவன் தெரியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் உருப்படியே மாட்டான் அப்படின்றவங்க. எங்க வீட்டில் கூட இவங்க தான் பெற்றிருக்காங்க, நம்ம என்ன பண்றது அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் உங்களை குறை சொல்லாத ஒருத்தர் அவர் தான் நம்ம அப்பா. ஏன்னா அவர் சைட்ல இருந்து ஃபால்ட்டே வராது. அது பெர்ஃபெக்டான சீடு, உளுந்த சீடு, பெர்ஃபெக்டான சீடு உங்களுக்கு உள்ள இருக்குது. இப்ப உங்களுக்கு உள்ள இருக்கிறது யாரு? கிறிஸ்து. இப்ப நீங்க கிடையாது. நீங்க சட்டை போட்டிருக்கீங்க, சட்டை போட்டிருக்கோம். இன்னைக்கு கருப்பு கலர் சட்டை போடும், நாளைக்கு சோப்பு சட்டை போடும், மஞ்சள் கலர் சட்டை போடும், என்ன கலர் சட்டை வேணா போடும். அந்த சட்டைக்குள்ள இருக்கிறது தானே நீங்க. அப்ப உங்களுக்கு உள்ள இருக்கிறாருல ஒருத்தர், அவர் பேர் தான் கிறிஸ்து. அவர்னாலதான் நான் ஸ்பெஷலே ஆயிட்டேன். அப்ப பரலோகம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற மாதிரியே உங்களையும் பார்க்குது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது எல்லாருக்கும்? இது ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து, நான் சொல்றது நம்ம தெய்வமாக வணங்குற அந்த இயேசு, நம்ம ஆராதிக்கிற இயேசு, நம்மளுக்கு உதவி செய்கிற, அற்புதம் செய்கிற, அதிசயம் செய்கிற இயேசுவை நம்ம அப்பா, நம்முடைய பிதா பார்க்கிற அதே வண்ணமாக உங்களை பார்க்கிறார். டிஃபரன்ஸே கிடையாது, ஒண்ணு இல்ல. அவர் மூத்த சகோதரன், நான் இளைய சகோதரன், அவ்வளவுதான். அவர் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கிறாரு, அடுத்து நம்ம எல்லாரும் ரெண்டாவதா பிறந்திருக்கிறோம். அவர் பிறந்தாரு, அவர் முதலாதான், அது ரெண்டாம் ஆதாம், ஃபர்ஸ்ட் ஆதாம் அவரு. அங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பழத்தை சாப்பிட்டாருல, அந்த ஆதாம். ரெண்டாவது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் முதலா பிறந்துட்டாரு, மறுபிறப்பு. அடுத்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறோம்? கூட அவரோட பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு பரலோகம் பார்க்கும் போது என்ன இந்த பூமியில கிறிஸ்துவாகவே பார்க்கிறேன். டிஃபரன்ஸே கிடையாது. ஏன்னா அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம சரீர கலரு, நம்ம வயசு, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்முடைய ஆவியை பார்க்குது. பார்க்கும்போது அங்க என்ன இருக்குது? கிறிஸ்து இருக்குது. அதனால எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். அதனாலதான் யோவான் 1:13 இருக்கு. யோவான் 1:13 அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாமிச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி? ரத்தம் இல்ல, மாமிச சித்தம் இல்ல, புருஷனுடைய சித்தமும் இல்ல. ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு கணவன், ஒரு மனைவி, அப்பா அம்மா, இவங்களுடைய தீர்மானத்தினால, இவர்களுடைய உறவின் மூலமாக பிறக்கிற ஒரு குழந்தை இருக்குல்ல, அது கிடையாது. நீங்க அப்படிதான் பிறந்துட்டீங்க, விட்டுருங்க. அதை பிறந்ததுனால தான் நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க பிறந்தது எப்படின்னா தேவனாலே பிறந்திருக்கிறீங்க. அப்படின்னா நீங்க யாரு? தேவ குட்டிகள். நாய்க்குட்டி போட்டா நாய்க்குட்டி, பூனைக்குட்டி போட்டா பூனைக்குட்டி, புலிக்குட்டி போட்டா புலிக்குட்டி. தேவனாலே நீங்க பிறந்துக்கிட்டீங்க. நீங்க என்ன குட்டி தேவர்கள். பிக்ஜி இல்ல, எல்லாரும் ஆராதிக்க வேண்டும், எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும், நான் தான் கடவுள் அப்படி சொல்லிய அப்பா என்ன உருவாக்கி இருக்காருன்னு சொல்றேன். வேதத்துல போட்டிருக்குது, அவர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். அவர் என்னெல்லாம் செய்யறாரோ நானும் அப்படித்தான் செய்யணும். அவர் என்ன பண்ணாரு? ஆதியில இருளெல்லாம் பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்ப என் வாழ்க்கையில இருளா இருக்குதுன்னா நான் என்ன சொல்லணும்? ஐயோ கும்மா இருட்டா இருக்குதுங்க, ஐயோ நான் இருட்டா இருக்குது சார், ஐயோ யபா பாபா என்ன இருட்டு, இருட்டா இருக்குது, போகவே மாட்டேங்குது, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆண்டவர் அப்படிலாம் சொன்னாரா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், போட்டு பார்த்துட்டு இருக்கேன், ட்ரை வரமாட்டேங்குது அப்படிலாம் சொல்ல. வெளிச்சம் உண்டாக கடவுது, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும்போது இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையே, போராட்டமே, குடும்பத்தை விட்டு போ, அவ்வளவுதான். இயேசு நாமத்துல போ, நீங்க போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகள் மாறுவதாக, புயல்கள் ஓய்வதாக, சுகம் உண்டாவதாக, வியாதி நீங்குவதாக, சாபம் மாதிரி இருந்து சாபம் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு என்ன பண்ணணும்? பேசணும். ஏன் நம்ம பேசுறோம் அப்படி? நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம். அவர் எப்படி செயல்படுவாரு அப்படிதான் நானும் செயல்படணும். ஃபுல் அத்தாரிட்டி, இத கண்ட்ரோல் யார் எடுத்துக்கணும்? நான் எடுத்துக்கணும். இப்ப அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த குமாரர்கள் அப்படின்னு, புத்திரர்கள் அப்படின்ற அந்த ஸ்தானம், இது இந்த பிள்ளைகள்ன்ற ஸ்தானத்துக்கு அடுத்து வர்றது. நம்ம பிள்ளையா இருக்கிறோம்,
அதுக்கடுத்து என்னவாகணும்? குமாரர்கள். அப்ப குமாரர்கள் குமாரத்திகளும் சேர்ந்துதான். அதாவது வந்து மேல் டாமினன்ஸ் கிடையாது. அதாவது இப்போ பெண்களெல்லாம் விட்டுருங்க அப்படி கிடையாது. சில காரியங்களை வேதம் வலியுறுத்துகிறதுக்காக அப்படி சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? இயேசு வந்து மணவாளன், சரீரமாகிய சபை மணவாட்டின்னு சொல்லுது. அப்ப ஆண்கள்லாம் கனவு போயிட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் சேர்த்து மணவாட்டியாக குறிக்குது. அது மாதிரி வேதத்துல புத்திரர்கள், குமாரர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆணையும் குறிக்குது, பெண்ணையும் குறிக்குது. அதாவது என்னன்னா ஒரு அடல்ட் ஸ்டேஜ். அதாவது இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து இப்போ 7 வயசு பிள்ளைக்கு கார் சாவியை கொண்டு போய் கொடுத்தா ஓட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவோமா? உங்க வீட்டுல பெரிய கார் வாங்கியிருக்கீங்க, என் பிள்ளைக்காகவே வாங்கினேன்னு சொல்றீங்க. ஓகே, உங்க பிள்ளைக்காக தான் வாங்கினீங்க. ஆனா 7 வயசு பிள்ளைக்கு போய் சாவி வச்சுனா நீ ஓட்டுமா, உனக்காகவே வாங்கினேன்னு கொடுப்பீங்களா? வச்சு ஒரு 2 ரவுண்டு ஓட்டுவீங்களே தவிர சாவியை கொண்டு போய் கொடுத்து வண்டி எடுத்துட்டு போன்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கு வந்து நம்ம ஊர்ல நாம்ஸ் இருக்கு. அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு ஒரு வயசு வரணும், கால்லாம் எட்டணும் வேற. சில நேரம் கால் எட்டினா கூட ஓட்ட முடியாது, போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு இது இருக்குது. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கொடுக்குறீங்க. கார் உங்க கார் தான், உங்க பையனுக்கும் உரிய கார் தான். ஆனாலும் அதுக்கு டைம் ஆகுது. அதுதான் அந்த மெச்சூர்ட் ஸ்டேஜ், அந்த அடல்ட்ஹுட்டுக்கு வந்த பிறகு கொடுக்குறீங்க. அது மாதிரி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே நீங்கள் குமாரர்களாய் மாறும் போது அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். சின்ன வயசுல பாருங்களேன், திடீர்னு வந்து அந்த புள்ள படுத்துட்டு எனக்கு நீ குட்டே ஆகணும் அப்படின்னு அழுகுது. பொண்ணு என்ன பண்றாங்க, ஏதோ தேவை போல சாட்டு புட்டுன்னு சாப்பாடு போட்டு தான்ப்பா சாப்பிடு அழன்னா அப்படியே நீட்ட. 25 வயசானதுக்கு அப்புறம் கீழே உருண்டுட்டு எனக்கு சாப்பாடு வேணும்னு நீங்கன்னா என்ன பண்றது? நம்மளை கொண்டு போய் வேற எங்கேயாவது சேர்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீட்டை நம்ம என்ன பண்றோம்? சாப்பாடு வேணும், பசிக்குது. ஒன்று நம்மளே கேட்டு வாங்கி சாப்பிட்றோம், இல்லை நம்மளே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், இல்லை நம்மளே செஞ்சு சாப்பிட்றோம். ஏன்னா மெச்சூர்ட் ஆயிட்டோம், அந்த அடல்ட்ஹுட்டை ரீச் பண்ணிட்டோம் நம்மளே செய்யறதுக்கு. இது மாதிரி நம்ம பிறந்தோம் ஒரு நாள். ஆனா இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சுதந்திரிப்பதற்கு, எடுத்துக்கொள்வதற்கு நாம் புத்திரர்களாய் மாற வேண்டும். அந்த புத்திரர்களாய் மாறும் போதுதான் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன ஆகுது? தானா நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வாழ்க்கை, தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்கள், அது எல்லாமே எப்படி வருகிறது? நம்ம ஒரு மெச்சூர்ட் லைஃபை அடையும் போது. யோவான் 1:12 பார்த்தீங்கன்னா எப்படி பிள்ளைகள் ஆனோம்னு போட்டிருக்கு. யோவான் 1:12 பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். என்னைக்கு நம்ம பிள்ளை ஆனோம், பிறக்கிறோம், ஒரு நாள் பிறக்கிறோம், பிறந்தே ஆகணும், தேவன் மூலமா பிறக்கணும், தேவ வார்த்தையினால பிறக்கணும். அந்த பிறப்பு எப்படி உண்டாகுதுன்னா அவருடைய நாமத்தின் மேல். என்னைக்கோ ஒரு நாள் நீங்க விசுவாசிச்சீங்க, வாயை திறந்து சொன்னீங்க, இயேசுதான் தெய்வம், இயேசுதான் என் இரட்சகர், என் பாவத்துக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக திரும்ப வருவார், அவர் என்னோடு இருக்கிறார், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன், வாயை திறந்து சொன்னீங்க, மறுபிறப்பு அடைந்தீர்கள், பிறந்தீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன சார்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, செத்து மோட்சம் போகணுன்றாங்க. ஐயோ, நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இந்த உலகம் முக்கியம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னு நான் சொல்றேன், எல்லாம் செத்து போ, எல்லாம் பரலோகம் போ, அதுதான் முக்கியம், அது முக்கியம். அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. யுவர் இன்கம்ப்ளீட், பாதி தான் சொல்றீங்க. ஒருவேளை பரலோகம் தான் முக்கியம் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமிக்கே வந்திருக்க வேணாம், நம்மளெல்லாம் அடிச்சு தூக்கி அங்க தூக்கிட்டு போயிருக்கலாம். இல்ல இப்போ பூமி முக்கியம் இல்லைன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்க போய் ஆரம்பிச்சிருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் முடிஞ்சு கடைசியில புதிய வானம் புதிய பூமி வந்து இந்த பூமியில தான் இருக்கவே போறோம் நித்தியமா. அப்ப இந்த பூமி முக்கியம் இல்ல, அப்புறம் இந்த சரீரம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த சரீரம் முக்கியம் கிடையாது, இது மண்ணு, இது வந்து சாம்பல், இது வேஸ்ட், இது அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. தேவன் படைத்தது எல்லாமே நல்லது. ஆதியாகமம் 1 வெளிச்சம், மிருகங்கள், மரங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படைக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் படைச்சிட்டு சொல்றாரு அது நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் படைச்சிட்டு என்னன்னு கண்டாரு? ஆண்டவர் நல்லதுன்னு சொன்னதை நம்ம கெட்டதுன்னு சொல்லக்கூடாது.
பூமி நல்லதுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த பாழா போன பூமி எப்பதான் நான் போவேணும். சிலர் என்ன ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா போகணும்னு யோசிப்பாங்களா? இல்ல ஏதாவது பிரச்சனை ஆன உடனே கர்த்தாவே ஒண்ணு நீர் வாரம் இல்ல என்ன எடுத்துக்கொள்ளும். கண்ணை மூடி ஜெபம் பண்ண போறேன். இப்போ ஆண்டவரே இந்த ராத்திரியில நான் அப்படியே தூங்குறேன், அப்படியே எடுத்துட்டு போயிடும். அதெல்லாம் போக முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீ பிரச்சனை எல்லாம் சரி பண்ணு. வசனத்துக்கு போய் விசுவாசிச்சு நீ யாருன்னு அறிஞ்சு கொண்டு என்ன பண்ணு, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணு. அப்புறம் மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் சொல்லி கொடு. நீங்களா போய் சொல்லி கொடுங்க. நம்மளுக்கே பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல. உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க பிரச்சனை, உங்க தலைவலி எப்படி சரியாச்சுன்னு அவன் வயிற்று வலியில் இருக்கிறவனுக்கு சொல்லலாம்ல. ஒரு நாள் பயங்கரமான தலைவலியா இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணேன், விசுவாசிச்சேன், கை வச்சு ஜெபம் பண்ணேன், இல்லை சர்ச்சுக்கு போனேன், அங்கே ஜெபம் பண்ணாங்க, இல்லை நான் வீட்டில் உட்காந்து வசனத்தை வாசித்தேன், இதை கேட்டேன், சுகமாச்சு. அதே மாதிரி உனக்கும் ஆண்டவர் செய்வார் சொல்லாமே. அப்போ இந்த பூமி மோசம்லாம் கிடையாது, இந்த பூமி நல்ல பூமி. எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமி நல்ல பூமி. ஏன்னா நம்ம அப்பா படைச்சிருக்காரு. அப்பா படைச்சு யார் கையில கொடுத்திருக்காரு? நம்ம கையில கொடுத்திருக்காரு. இந்த பூமியை மனுபுத்திரனும் கொடுத்திருக்கிறாரு. இதை ஆளுகை செய்யும்படியாக, கீழ்ப்படுத்தும்படியாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சும்மா எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்பிரிச்சுவல் ரன் அதுதான் நான் சொல்றேன். இந்த புள்ள என்ன பண்ணும்னா, எனக்கு சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகை போடும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? 2 வயசு 3 வயசுல அது நெச்சுக்கும், இந்த ஊர் உலகத்துல எனக்கு சாப்பாடு கொடுக்க யாருமே இல்லை, இந்த வீட்டுல எத்தனை பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு அது மனசுல ஐயோ நான் கதறும். ஆனா 20 வயசு என்ன பண்ணுவான்? இன்னுமா ரெடி ஆகல, காலையில 8 மணி ஆகுது, இட்லி வைக்கணும் தெரியாதான்னு கேட்கிறான். யாருக்கிட்ட? அம்மா அப்பா கிட்ட தான். எவ்வளவு பேச்சு பேசுறாங்க. நீ பைக் வாங்கி கொடுக்க மாட்டியா? கொடுப்பியா இல்லையா? நானே வாங்கிட்டா காசு எடுத்துட்டு போய் ஒண்ணு நீயே வாங்கி. நிறைய பேசலாம் நடக்குது. ஏன் அப்படின்னா அவரு யாரு? இப்போ புத்திரன். புத்திரன்னா அதிகாரம் செலுத்த முடியும். பிள்ளைன்னா அப்பா கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன், கதறுகிறேன் அப்படின்னு கதறிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கெல்லாம் புத்திரனா பிள்ளையா குழந்தையா அப்படின்றத நீங்க தான் யோசிக்கணும். நீங்கள் எல்லாரும் புத்திரர்களா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா நான் புத்திரன்? திருப்பி சொல்லுவோமா நான் புத்திரன்? எபிரேயர் 3:5 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நிறைய பேர் அறிஞ்சிக்கல. அந்த பெரிய ஒரு வெளிப்பாடும் கிடையாது. ஆண்டவர் அப்படிதான் படைத்திருந்தார், பிள்ளையாக படிச்சிருந்தார், அதிகாரத்தோட படைச்சிருந்தாரு. ஆனா அவங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தாங்க. அந்த பழைய உடன்படிக்கையில பிதாவை டைரக்டா அப்பா மாதிரிலாம் அட்ரஸ் பண்ண முடியாது. அவரு ஏதோ எஜமான் மாதிரியும் ரொம்ப பயபக்திக்குரியவர் மாதிரியும், ஏன்னா அந்த ஒரு பிரமாணம், பழைய உடன்படிக்கையின் பிரமாணங்கள்ல வாழ்ந்ததுனால அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவங்க அப்படிதான் இருந்தாங்க. மோசே பத்தி பேசும்போது பணிவிடைக்காரனாய் என்ன அப்படின்னா வேலைக்காரனாய், சர்வன்ட்ஹுட், பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். அப்போ வீட்டில் கூட பாருங்க, வேலைக்காரங்க இருக்காங்க, பெரிய ஒரு பணியாளர் இருக்காரு, பெரிய எஜமான், பெரிய கம்பெனி ஃபேக்டரி அது இதுன்னு வச்சிருக்காரு. வீட்டில் ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்க. அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் பணிவிடைக்காரர் இருக்காங்க. ரொம்ப உண்மையா இருக்கிறாங்க. பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் கிடையாது, பெருசா சொத்தெல்லாம் எடுத்துட்டு போறது கிடையாது. ஆனா இப்போ ரொம்ப உண்மையுள்ளவரா இருக்காங்க. எதுக்கு? அந்த சம்பளத்துக்கு அவங்க வேலை செய்யறாங்க. இப்போ இவனுக்கும் வீட்டுல நேத்து பிறந்த குழந்தைக்கும் ஒரு இதுவும் கிடையாது. அவனும் பாருங்க சும்மா அழுகுறான். உடனே அவங்க வேலைக்காரன் ஏய் அமைதியாரு, சவுண்ட் வந்துச்சுன்னா அப்படின்னா ஐயோ என்னப்பா நம்மளாம் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கப்சுப்புன்னு ஆயிடுறான். யாரு? எஜமானு வீட்டுல எஜமானுக்கு பிறந்த குழந்தை. ஆனா அது இப்ப என்னது இருக்குது? குழந்தை ஸ்டேஜ்ல இருக்குது, பிள்ளைன்ற ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால போற வரவெல்லாம் அமைதியாருன்ற என்ன அங்க போற சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நிக்குது. அப்படி போ, இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் வராது, எல்லாம் போற வரலாம் மிரட்டுற, எல்லாம் அது அமைதியா இருக்குது. 6வது வசனம் பாருங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆனா இயேசு பிறக்கும் போது குமாரன் என்கிற ஸ்தானத்துல பிறக்கிறாரு. நம்ம மறுபிறப்பா அடைபுகும் போது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம் எப்படின்னா அடல்ட்ஹுட், புத்திரன் என்கிற ஸ்தானம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முறிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாக புத்திரன் என்கிற ஸ்தானத்தை பெற்றுகிறோம். இப்ப பிள்ளை கிடையாது, அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்துடுறோம். கடைசி வரைக்கும் பிள்ளை குழந்தை மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. குழந்தை மாதிரினா ஐயா எஸ் ஐயா ஏதாவது பண்ணும் ஐயா, இறங்கும் ஐயா, வாரும் ஐயா, எனக்கு முடியல ஐயா, அது வருது ஐயா, இது முடியலையா அப்படின்னு உன்ன இன்னொருத்தர் வந்து ஜோம் பண்ணாங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜோம் பண்ணி உங்களுக்கு அற்புதம் கிடைச்சி, சரி ஏதோ அந்த டைம்ல நம்மளுக்கு விசுவாசிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, யாரோ ஒருத்தங்க வராங்க ஜோம் பண்றாங்க, ஓகே ஃபைன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, வருகிறோம் ஜோம் பண்றோம், ஏராளமான பேர் இங்க சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீங்களே புத்திரர்களா இருக்கிறீர்கள், நீங்களே கிறிஸ்துவினுடையவர்களா இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு வரும்னா இந்த சிம்டம்ஸே அது வந்து சரி கிடையாதுன்ற ஒரு லெவலுக்கு வந்துடும். இப்போ கால் கை வலிச்ச உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மள வயசாகுதுல இழுக்கதான் செய்யும், வலிக்கதான் செய்யும், அது இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் அப்படியே ஆகும் அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை தான் பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். இல்ல இல்ல அதான் கிடையாது, இது தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு, வியாதிக்கு இடம் கிடையாது. அது எப்போனாலும் சரி எனக்கு வியாதி வர முடியாது, பலவீனம் வர முடியாது அப்படின்னு என்ன பண்ணும், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அந்த ஸ்டாண்ட் எப்படி எடுப்போம்னா நான் புத்திரனா இருக்கும் போது அதான் நான் எடுக்க முடியும். ரோமர் 8:19 மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானதுன்னு என்னன்னா இந்த உலகமே, the whole world is waiting for the manifestation of the sons of God. எல்லாம் குழந்தை மாதிரி தான் இருக்காங்க. ஆண்டவரே செய்யமையா செய்யமையா, ஏன் இப்படி கஷ்டமா இருக்கு, உலகமே கஷ்டமா இருக்குதுயா, முடியலையா, அப்படி இருக்குது, அடிக்கிறான் உதைக்கிறான், இங்க பக்கம் போனா அடி, இந்த பக்கம் போனா அடி, அங்க போனா உதைக்கிறான், வீட்டுல போனா பிரச்சனை, வெளியே போனா பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை, என்ன பண்றது தெரியலையே, வலிக்குதே. சரி அது கொஞ்ச நாள் இருந்துச்சு, சரி ஓகே இப்ப மாறணுமே, ஏன் அப்படியே இருக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது, புத்திரன்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முழு உலகமே காத்துட்டு இருக்கு, தேவ தூதர்கள் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவ தூதர்கள் இருக்காங்க, கரெக்டா? சில படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு எஸ்டேட் வச்சிருப்பான், பெரிய, அதாவது பெரிய பயங்கர ஏக்கர் ஏக்கரா ஒரு பெரிய எஸ்டேட் வச்சிருப்பான், பெரிய பங்களா கட்டி இருப்பான், அவனுக்கு ஒரு 10 கார் நிற்கும், ஒரு 100 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பெரிய ஒரு எஜமான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு, அந்த குழந்தை தான் நீங்க. யோசிக்க முடியுதா? கற்பனை பண்ணி பாருங்களேன், பார்த்தது இல்லையா அந்த மாதிரிலாம் படமே? பெரிய எஸ்டேட்டு, பெரிய தோட்டம், பெரிய பெரிய பங்களா, பெரிய இடம், அந்த நூற்றுக்கணக்கான பேர் வேலை பார்க்கறாங்க, பெரிய ஃபேக்டரி அது இதுன்னு இருக்குது, பெரிய எஜமான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை தான் நீங்க. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு வந்து காசும் ஒரு பிரச்சனை கிடையாது, எதுவுமே ஒரு பிரச்சனை கிடையாது. நேருன்னு நினைக்கிறேன், நேருலாம் வந்து அவர் காலேஜ் முடிச்சு வரும்போது அவரு அந்த காலேஜ் கேட்ல ஒவ்வொரு கேட்லயும் ஒவ்வொரு கார் நிக்குமா, ஏன்னா அவர் எந்த கேட்ல வராருன்னு அவருக்கு யாருக்கும் தெரியாது, அதனால எல்லா கேட்லயும் கார் நிக்குமா. இந்த மாதிரி பேரரசர்கள் பணக்காரங்க கதையெல்லாம் பயங்கரமான கதையா இருக்கும், நிறைய கதை இருக்கு, அந்த கதைக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். ஆனா என்ன சொல்ற, கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிறவன் இவனே அவன் புள்ளைய வந்து இவ்வளோ அந்தஸ்துல வைக்கிறானா, சர்வலோகத்தையும் படைத்தவர், வெள்ளியும் பொன்னியும் உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், அவருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நீங்க. எப்படி அப்ப யார் நானு? நடக்கிறதே வேற மாதிரி நடக்கணுமோ? நடந்து போகும்போது இப்படி அப்படி ரோட்ல நடந்து போகும்போது எப்படி நடந்து போனோம், எல்லாம் நம்மளுது தான். எங்க அப்பா தாங்க பூமியே, அப்பா அதெல்லாம் எந்துதான், அப்படிதான் நடக்கணும். அப்போ இந்த முழு பூமியுமே இங்க பாருங்க, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கு, பூமியே காத்துட்டு இருக்குது. இவன் எப்போ புத்திரன் மாதிரி இருப்பான், இவன் என்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறான், சோறு வேணும், இட்லி வேணும், எனக்கு 2 இட்லி கொடுப்பீரா ஆண்டவரே, சோதரம் இட்லி வேணும் ஐயா, எனக்கு எப்படியாவது தாரும் ஐயா, அப்படியே அவன் கேட்டிருக்கிறான். புத்திரன் மாதிரி
அந்த ஃபேக்டரி, அந்த இண்டஸ்ட்ரி, அவன் பெரிய பிஸ்னஸ், வீடு, இதுல எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆண் மகனாக புத்திரனா நின்று அதை ஆளுக செய்கிறவனா எப்ப மாறுவான் அப்படின்னு இந்த சிருஷ்டியானது உலகமே காத்துட்டு இருக்கான். உங்க பக்கத்துல இருக்கிற தேவதூதர்லாம் காத்துட்டே இருக்காங்க. அவனுக்காவது ஏதாவது கமாண்ட் கொடுக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்தினால தேவதூதனே அங்க போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளீனா வந்து நில்லு. நம்ம சொன்னாலாம் கேட்பானா? உங்களுக்காக தான் வந்தான் அவன். நீங்க என்னைக்கு மறுபிறப்பு அடைந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் அசைன் பண்ணிட்டாங்க. எங்க? பரலோகத்துல இருந்து. அப்போ அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஆமா, ரொம்ப பெரிய ஆள் நீங்க. நான் தான் சொல்றேன்ல, இந்த பூமியில சும்மா ஒரு பணக்காரனுக்கே 100 பேர் வேலைக்காரன் இருக்கானுங்கன்னா, நம்ம அப்பா எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துல எவ்வளவு வெள்ளி இருக்கு, பொண்ணெல்லாம் கால்குலேட்டே பண்ண முடியாது. நம்ம தான் இன்னைக்கு இங்க பெருசா கிராம் ரேட்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அவர் அங்க ரோடே தங்கத்துல போட்டார். நம்ம சும்மா ஒரு 2-3 மணி முத்து எடுத்து அப்படியே கழுத்துல எல்லாம் போட்டுட்டு அப்படியே காதெல்லாம் போட்டு அழகு காட்டிட்டு இருக்கோம். அவர் பெரிய பேளை எடுத்துட்டு ஒரு கேட்டு மாட்டி விட்டார். முத்துலே கேட்டு போ அப்படி. அதான் நம்ம அப்பா ஒரு 2 செயினை போட்டுட்டா அப்படியே நடக்கிறான் தலையை தூக்கிட்டு. எங்க அப்பா ரோட்லயே தங்கத்தை போட்டிருக்கிறார். யார் யார் யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்டேட்டஸ் யோசிச்சு பாருங்க. நம்ம ரகம், நம்ம தரம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. ரொம்ப அப்படியே ஒண்ணும் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. இங்க என்ன பண்றது, நீங்க உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸை எப்போ புரிஞ்சுட்டு அது மாதிரி நீங்க வாழ போறீங்கன்றது இந்த உலகமே தேவதூதர்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஏதாவது பண்ணியா அப்படின்னு. இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய தேவதூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது பண்ணுங்க. போய் அந்த நிலத்தை இயேசுவின் நாமத்தால முடிச்சுட்டு வா. இயேசுவின் நாமம் இந்த வீட்டை போய் ரெடி பண்ணி வாங்கிட்டு வா. இங்க பாரு, சம்பளம் எல்லாம் ஏற மாட்டேங்குது, அவங்ககிட்ட பேசி இயேசுவின் நாமத்தினால சம்பளம் எல்லாம் பெருக சொல்லு. அவன் பாரு காசே தராம இருக்கிறான், போய் கலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வா. நல்லா நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்க, வேலை நடந்துட்டு இருக்குது. கலாத்தியர் 3:20, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எப்படி? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய, ஹெவன் உங்களை புத்திரனா தான் அட்ரஸ் பண்ணுது. ஹெவன் உங்களை அட்ரஸ் பண்ணுது, உங்களை கால் பண்றதே சன்ஸ் ஆஃப் காட் தான் அழைக்குது. அதாவது பிள்ளை அப்படின்றது சில்ட்ரன், குழந்தையா இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அடல்ட்ஹுட் ஸ்டேஜுக்கு வர்றோம். மேன், உமன், அதாவது நாங்க நின்று நாங்க செய்ய முடியும், நாங்க பார்த்துக்குவோம் எங்க வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றோம்ல. அந்த ஸ்டேஜில் தான் உங்களை அழைக்கவே செய்து பரலோகம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவே தரிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் ரட்சிக்கப்படுறோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம், கிறிஸ்துவே தரிச்சிருக்கிறோம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த ஊராவனா இரு, அடிமை என்றும் இல்லை, சுயாதன் என்றும் இல்லை. நீ எந்த வேலையில வர, தொழிலாரு உன்னை வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி உன் கம்பெனில ட்ரீட் பண்றான். 10,000 20,000 சம்பளம் கொடுத்து அதை தூக்கிட்டு வா, இதை போட்டு வா. சிலர் பாருங்க, பல ரொம்ப நாளா மூட்டை தூக்கி இன்னொருத்தன் கீழே அடிமை மாதிரி வேலை பார்த்துருப்பாங்க. அவனுக்கு ஒரு நல்ல சேர்ல உட்கார கூட உட்கார மாட்டாங்க. சேர்ல உட்காரு இல்லைங்க, அம்மா கீழே உட்காந்து. ஏன் அவன் சேர்ல உட்காரக்கூடாதுல்ல? அங்க கம்பெனில உட்காராதன்னு அவன் முதலாளி முன்னாடி ஏன் உட்கார்ற, மூட்டை தூக்கு, அதை டீ வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை அப்படிதான் நடத்துறாங்க. அதனால இவனுக்கு சேர்ல உட்காரணும் கூட யோசிக்க மாட்டேங்குது. இப்ப இவன் சர்ச்சைக்கு வராப்ல, சர்ச்சைக்கு சேர்ல எல்லாம் உட்கார சொல்றாங்க. உட்காருங்க. வசனத்துல புத்திரன், உடன் சுதந்திரவாளி, தேவனுடைய பிள்ளை, ராஜான்ன ஒண்ணு இவனுக்கு ஏற்றுக்கவே முடியல. அதனாலதான் பாருங்க இங்க அதனாலதான் போட்டிருக்கு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நீ எந்த ஊர்ல வேணாயிரு, எவனோ படிச்சவனாயிரு, படிக்காதவனாயிரு, நீ அடிமையாயிரு, இல்ல கூலி வேலையாயிரு, இல்ல எஜமானாயிரு, யாரா வேணாயிரு, நீ ஆணாயிரு, பெண்ணாயிரு, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பரலோகம் எப்படி பாக்குது பாருங்க. நம்ம தான் போட்டுருக்கிறோம், அவன் மூட்டை தூக்குறவன், அவன் சூப்பர்வைசர், அவன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்படின்னு போட்டுட்டு இருக்கோம், பிரிச்சு போட்டுட்டு இருக்கோம். பரலோகம் எல்லாம் ஒரே மாதிரி தான் பாக்குது. உங்க அவ்வளவு பேரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் புத்திரனாய் பார்க்கிறது. ஆளுகை செய்கிறவன், எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறவர்களாக, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவராக
பார்க்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் ஒன்றாயிட்டோம், புத்திரனா மாறிட்டோம். இப்ப அதோட நிப்பாட்டுறது கிடையாது. 29 பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் அப்படியே கொண்டு போய், இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல? எத்தனை பேருக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு? அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா அப்படியே சம்மரி பண்ணிடுறேன். ஓகே, அம்மா அப்பா வயிற்றுல பிறந்துட்டோம், அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டோம், குழந்தையா பிறந்துட்டோம், அப்புறமா வளர்ந்து வரோம். இப்ப நடுவுல எங்கேயோ அந்த வசனத்தை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்றோம், அப்ப இயேசுவின் பிள்ளையா மாறிட்டோம். இப்ப அடுத்து என்ன ஆகணும்? நம்ம புத்திரனா மாறணும். புத்திரன் என்றுதான் நம்மளை அழைக்கவும் செய்யுது. இப்போ அடுத்து புத்திரன் ஆயிட்டதுனால, கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவனுடைய ஆனதுனால என்ன படுது? டைரக்டா போய் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. எங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததி. இப்போ உங்க சந்ததியை பத்தி இங்க பேசவே கூடாது. எங்க தாத்தா யார் தெரியுமா? உங்க தாத்தா யாரா வேணா இருக்கட்டும், நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. உங்க தாத்தா யார் தெரியுமா? ஆபிரகாம். எங்க தாத்தா, உங்க தாத்தா, அவங்களெல்லாம் விட்டுறலாம். உங்க அப்பா, எங்க அப்பா, அவங்களெல்லாம் விட்டுருவோம். எங்க பூட்டம் யார் தெரியுமா? அவரு அப்படி, அவரெல்லாம் விட்டுருங்க. நேரா கொண்டு போய் என் லீனியேஜ் எங்க கனெக்ட் ஆகுதுன்னா, ஆபிரகாமின் சந்ததி. ஆயிரமான ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆபிரகாம் ஒருவனா இருக்கும்போது அவனை தனியா கூட்டிட்டு வந்து அவனை ஆசீர்வதிச்சு அவனை பெருக பண்ணி இன்னைக்கு இஸ்ரவேல்னு ஒரு தேசம் உண்டாகிற அளவுக்கு கோடி கோடியாய் பெருக வச்சார்ல, அந்த சந்ததியில போய் நிப்பாட்டிட்டார் நம்மள. இன்னைக்கும் வந்து ஆபிரகாமின் சந்ததியில் அப்படியே அவருடைய ரியல் பிசிக்கலாவே ஆபிரகாம் சந்ததியில் வந்தவங்க யூதர்கள், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இதா இருப்பாங்க. ஆபிரகாம் சந்ததி யார்? ஆபிரகாம் சந்ததி அப்படி ரொம்ப இதா நடப்பாங்கல்ல. அதே மாதிரிதான் நானும். ஓ, நீங்க எங்க அண்ணன் தானா? நானும் அதே சந்ததி தான் சார், நானும் ஆபிரகாம் சந்ததி தான். சரி, ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சுதந்திரராயும்னா யாருன்னா ஹேர்னா என்னன்னா, அப்பா சொத்துலாம் யாருக்கு வரும்? ஹேருக்கு தான் வரும். சுதந்திரவாளிக்கு தான் வரும். சுதந்திரவாளி யாரு? அவன புள்ளதான். இப்ப எதுக்கு இந்த சுதந்திரவாளி நீங்க போட்டிருக்கு, ஏன் பிள்ளைன்னு போடலன்னா, இந்த கால கலாச்சாரத்துல இப்ப இன்னைக்கு வந்து நம்ம ஊரு சட்டத்தின்படி, நம்ம கோர்ட் லா படி, ஒரு வீட்டுல வந்து ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ன பிள்ளை இருந்தாலும் சரி, எத்தனை பிள்ளை இருந்தாலும் சரி, சொத்தை சமமா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட்ல எப்படின்னா, அந்த பிள்ளை அது ஆண் பிள்ளை அந்த பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு நிறைய கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டாங்க, ஈக்குவல் ஷேர், எல்லா பிள்ளையும் பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அந்த டைம்ல வந்து இவனுங்க மூத்த பிள்ளைக்கு போய் எல்லாத்தையும் கொடுத்தோன்னா, இப்போ பிள்ளைன்னு போட்டா அது மூத்த பிள்ளையா இளைய பிள்ளையா அப்படிலாம் யோசிக்கிறேன். சுதந்திரவாளின்னா யாரு? சொத்தெல்லாம் அவனுக்கு தான் போகணும். அப்போ இந்த தேவனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை, அது எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி யாரு? அதான் நீங்க தான். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், நீங்கள் புத்திரரா இருக்கிறீர்கள், ஆபிரகாமின் சந்ததியில வந்துட்டீங்க, இப்ப சுதந்திரரா மாறிட்டீங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமா இருக்கு. என்னென்ன வாக்குத்தத்தம் இருக்கு? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னுக்கு கூட இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதெல்லாமே வாக்குத்தத்தம் இல்ல? அது அவ்வளவுக்கும் சுதந்திரவாளி. சிறந்த தேசத்தில் உன்னை வைப்பேன், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போய் வைப்பேன், நல்ல வீடை கட்டுவாய், நீ கட்டாத வீடு உனக்கு உண்டாகும், நடாத தோட்டம் உனக்கு உண்டு. இதெல்லாம் வாக்குத்தத்தம். இது எல்லாத்தையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இந்த குமாரத்துவத்துல என்ன பண்ணணும்னு இருக்குது. அதாவது இப்போ குமாரத்துவம் சொல்லிட்டேன், சரி, இப்போ பிள்ளையில இருந்து குமாரத்துவம் போகணும்னு சொல்றீங்க, ஓகே, புத்திரனா மாறணும். இப்ப என்ன பண்றது? நான் 3 விஷயம் சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னா அடையாளம், ஐடென்டிட்டி. ரெண்டாவது என்னன்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். மூணாவது என்னன்னா அப்ரூவல், ஒப்புதல். காரியம் என்னது? அடையாளம். நான் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது பிள்ளைன்ற ஸ்தானத்திலிருந்து, அது எல்லாரும் பிள்ளையா பிறக்கிறோம், நம்ம எல்லாம் பிள்ளையாக இருக்கிறோம். இப்ப புத்திரனா மாறணும்னு சொல்றேன். சரி, இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் புத்திரனாக இருக்கிறீர்கள் என்றதை அறிந்து கொள்ளுங்கள். அடையாளம், தட் இஸ் மை ஐடென்டிட்டி. நான் அந்த டிகிரி படிச்சுக்கிறேன், இந்த டிகிரி படிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து படிப்பு இல்லை, எனக்கு அது இல்லை, இதுதான் உங்க ஐடென்டிட்டி கிடையாது. சிலருக்கு அதான் ஐடென்டிட்டி.
அதை மாத்துறதுக்கு தான் வேலை செய்யறது. நல்ல சட்டையை மாட்டிக்குவாங்க, ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா பேசுறது. சட்டை மட்டும் நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா அந்த அறிவை வளர்த்துக்கணும் அப்படி யோசிக்கிறது இல்லை. சட்டையை கரெக்டா போட்டணும். ஏன் நல்ல சட்டை போட்டா நம்மள மதிப்பான், நல்ல சட்டை போட வேணாம்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, சிலர் வந்து அவங்க ஐடென்டிட்டியே சட்டையில வச்சிருப்பாங்க. அதை சொல்ல வரேன் நான். சிலர் வேற பொருட்கள், நிறைய பொருட்கள், இந்த அவன் அந்த பொருள் வாங்கிட்டா நானும் இந்த பொருள் வாங்கினோம். அவன் நம்மள என்ன நினைப்பான், அவன் என்ன வேணா நினைச்சிட்டு போறான். என்ன என் ஐடென்டிட்டி என்னது? குமாரத்துவம், புத்திர சுவிகாரம். நான் புத்திரனா இருக்கிறேன். தட் இஸ் மை ஐடென்டிட்டி. அப்ப என் ஐடென்டிட்டியை வந்து சில வந்து படிப்புல கொண்டு போய் வச்சிருவாங்க. நல்லா படிச்சிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன், இந்த டாக்டர் பட்டம், இத்தனை டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன், அதுதான் ஒரு ஐடென்டிட்டி. அதை உரி விட்டீங்கன்னா காலி, அவங்களே காலி ஆயிடுவாங்க. இப்ப பாருங்களேன், 10வது 12வதுலாம் படிக்கிற பிள்ளைங்க ஒரு 2 மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அவள் தான் போய் செத்துருதுங்க. ஏன் ஐடென்டிட்டி என்ன? மார்க் தான் ஐடென்டிட்டியே. வீட்டில் பார்ப்பேன் 1000 மார்க் வாங்கல, அவ்வளோதான். 1000 மார்க், 1000 நல்ல மார்க் தான் வாங்கணும். அது ஆனா உன் ஐடென்டிட்டி அது கிடையாது. கரெக்டா? நீ என்ன ஆனாலும் இந்த வீட்டில் பிள்ளை அப்படி சொல்லல. பாருங்க, மார்க் அவ்வளோ மார்க் வாங்கிட்டு 2 மார்க் வாங்காததுக்கு போய் அவன் சாகுறான்னா அப்ப அவன் என்ன ஐடென்டிட்டியோட வாழ்ந்திருக்கான்? வீட்டில் சரியான ஒரு ஐடென்டிட்டியோட வாழல. இன்னைக்கும் நான் சொல்றேன், தோல்வியில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்க என்ன ஐடென்டிட்டியோட இருக்கிறீங்க? குமாரத்துவம், புத்திர சுவிகாரம், நான் புத்திரனா இருக்கிறேன், அதுதான் ஐடென்டிட்டி. அந்த அடையாளத்தில் இருக்கணும். 2வது விஷயம், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளணும். ஆமா, நான் வந்து குமாரன் தான், தேவனுடைய குமாரன் நானு, ஆண்டவர் நான் அப்படி கொண்டு வந்துட்டாருன்னு. 2வது விஷயம் அக்செப்ட். 3வது என்னதுன்னா ஒப்புதல், அப்ரூவல். எவனும் எனக்கு அப்ரூவல் கொடுக்க தேவையில்ல. சிலர் வந்து அவங்க நம்மளை அப்ரூவல் பண்ணிடுவாங்க, அப்ரூவ் பண்ணுன்றதுக்காக சில காரியங்கள்லாம் செய்வாங்க. அவங்க என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களுக்கு சாதகமா போய் பேசி, இவங்களுக்கு சாதகமா பேசி அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ள என்ன பண்றது? அப்ப அவங்களுக்காக சில கிமிக்ஸ் எல்லாம் பண்றது. பரலோகம் ஏற்றுக்கொண்டுருச்சு, தேவனை ஏற்றுக்கொண்டாரு, தேவனே நான் அப்ரூவல் பண்ணிட்டாரு, இந்த உலகமே என்னை டிஸ்அப்ரூவல் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, எப்படி வேணா வாழலாம், யாரு என்ன நினைச்சா அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லியே என் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணுவானா? நான் ஒரு மன வியாகுலத்திலையும் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார், எப்படி பார்க்கிறாரு? நல்ல ஒரு அடையாளத்துல பார்க்கிறாரு. குமாரன் என்ற அடையாளம். அந்த குமாரன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் ஒப்புக்கொள்றேன். இதை ஒவ்வொரு நாள் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் எளிதாய் சுதந்திரிக்க ஆரம்பிக்கும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது எல்லாத்தையும் எளிதா எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஈஸியா இருக்கும். இப்ப ஜெபம் பண்ணும் போதே, இப்ப நான் கண்ணை மூடி முட்டி போட்டு கண்ணை மூடுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும்னா, நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன், எங்க அப்பா 100% எனக்கு பதில் தருவார். இப்போ உங்க வீட்டுல உங்க பிள்ளை அம்மா அப்பான்னு கூப்பிடுதுல, எதுக்கு கூப்பிடுது? இது கூப்பிட்டா கேட்கவே கேட்காது, பார்க்கவே பார்க்காது, கண்டுக்கவே செய்யாதுன்னு கூப்பிட்டா. எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தோம் அப்பா அம்மான்னு கூப்பிட்டுச்சுன்னா, நம்ம பிள்ளை சவுண்ட் கொடுத்து பாரு அப்படின்னு எல்லாரும் அட்டென்ஷன் எல்லாம் போகுது. ஏன்? அது என்ன நம்பிக்கையில கூப்பிடுது? ஃபர்ஸ்ட் கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் வரும். காலைல இருந்துச்சு, எங்க இட்லி டைம் ஆச்சா இல்லையா அப்படின்னு கேக்குது. ஏன்? அதுக்கு தெரியும் 8 மணிக்கு இட்லி வச்சாகணும், நான் இப்ப கேட்கறேன், அது வந்து ஆகணும். இல்லப்பா நான் நேத்து மாவு ஆட்டல, போய் இந்த மாவு ஆட்டுறதுக்கு அரிசி வாங்கிட்டு வரேன் சொல்ல போறீங்க காலைல 8 மணிக்கு. அவன் 8 மணி சாப்பிட்றதுக்கு நீங்க 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. அவன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ஏன் ரெடி பண்ணி வைக்கிறாங்க? இல்ல. ஓ, அப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப அருமையான பெற்றோர், உங்க பிள்ளைய பாத்துக்கிறீங்க. நம்ம அப்பா வந்து ரொம்ப கேவலமானவர், நம்மளை பாத்துக்க மாட்டாரா? நம்மளை விட 1000 மடங்கு நல்லவர். வசனம் சொல்லுது, உன் வீட்டுல உன் புள்ள அப்பம் கேட்டா கல்லு கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். கரெக்டா அப்பதான் கொடுப்பேன். அப்போ பொல்லாதவனாகிய நீயே நல்லதை கொடுக்க தெரிஞ்சிருக்கும் போது, அந்த பரம தகப்பன், நம்மளுடைய தெய்வம், நம்மளை உண்டாக்குனவர், இந்த பூமியில அனுப்பிச்சவர், நம்மளை வடிவமைச்சவர், இந்த சரீரத்தை உண்டாக்குனவர், அவர் எப்படி வந்து நம்மளை கைவிடுவாரு? நம்ம சொல்றதை கேட்காம இருப்பார். நான் சொல்றேன், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கட்டும். தினம்தோறும் தேவனிடத்தில் பேசுங்க.
போறப்ப பேசுங்க, வர்றப்ப பேசுங்க. அப்பா வந்திருக்கேன், நல்லா போச்சு இந்த நாள், இந்தாங்க அவன் கொஞ்சம் இடக்கு முடக்கா பண்ணான், பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, இந்த இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறேங்க. நான் வேற எவன்ட்டே போய் சொல்ல முடியாதுல்ல. வேற எவன்ட்டே போய் சொன்னீங்கன்னா அது ஊருகள்லாம் நியூஸ் ஆயிடும். அப்புறம் சொல்லவே முடியாது. ஆண்டவரிடம் பேசுங்கள், உங்கள் அப்பாவிடம் பேசுங்கள். காலையில பேசுங்க, மத்தியானம் பேசுங்க, நைட்டு பேசுங்க, போறப்ப பேசுங்க, வர்றப்ப பேசுங்க, உதவி கேளுங்க. என்னால முடியல அப்பா, முடியல, தாங்க முடியல, கஷ்டமா இருக்குது, சொல்லுங்கன்ற. உங்களுக்கு உங்க அப்பா பலனை தருவார். கிறிஸ்துவை பலப்படுத்தின அதே பலன் உங்கள் மேல் வரும். இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. இயேசு உயிரோடு எழுப்புச்சுல, அதே வல்லமை உங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நீ கேளு, நான் உனக்கு தரேன். சந்தேகப்படாத. ஞானம் குறைவா இருக்குப்பா, முட்டாள்ன்றானுங்க, அறிவில்லைன்றானுங்க, சரியா யோசிக்க மாட்டேன்றானுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். ஞானம் ஒருவன் ஞானத்தில் பிறவனிடத்தில் கேட்க கடவன். கேளுங்க. ஆண்டவரே, இந்த பூமியில வாழ்றதற்கு, இந்த பூமியில இருக்கிற காரியங்களை அனுபவிப்பதற்கு, அதை சொந்தமாக்கி கொள்வது, இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, பணத்தை சம்பாதிக்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் உனக்கு பலனை தருகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க. மாசம் ஃபுல்லா வேலை பார்த்தா 10,000 ரூபாய் தான் தரான், அதுல எப்படி கழிக்கலான்னு பாக்குறான். ஆண்டவரே உதவி செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உதவி செய்வேன் உனக்கு. வானத்தின் மதகளை திறந்து ஆசீர்வாதம் என்கிற மழையினால் உன்னை வரிசிக்க பண்ணுவேன். அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே, நீங்க எலியாக்கு அற்புதம் செஞ்சீங்களே, காக்காலாம் வந்து போட்டுச்சு, 5 அப்பம் 2 மீன் எடுத்து 15,000 பேருக்கு நீங்க போஷிச்சீங்களே, அதே மாதிரி எனக்கு செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு செய்யறேன். ஏன்னா புத்திர மாதிரி பேசுறேன். இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க செய்யலான்னு? செய்யுங்க. நீங்கள் கேட்கிறதற்கு முன்பாகவே ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு தேவை இருக்குன்னு. ஆனா நீங்கள் கேட்கும் போது, நீங்கள் பேசும்போது, புத்திரனாய் நடந்து கொள்ளும் போது அதையெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்குறவர், எங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரித்து ஆண்டவரே பிள்ளை என்கிற ஸ்தானத்தை கொடுத்து புத்திரனாக்கி இந்த பூமியின் சுதந்திரனாய் மாற்றி இருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரிக்க வைத்து கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமாக இங்க வந்து ஒவ்வொருக்கும் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, வெளிச்சம் உண்டாவதாக கர்த்தாவே. புத்திரராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும், உம்மோடு உறவாடட்டும், வாழ்க்கையின் வழிகளை காட்டுவீராக, நன்மையான காரியங்களை நடப்பிப்பீராக கர்த்தாவே. வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நல்ல எதிர்காலத்தை ஆயத்தமாக்கி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.